ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் நடந்த 26 அப்பாவி உயிர்களை பலி கொண்ட கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா பதிலடிகளை கொடுக்க தொடங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் கீழ் இந்தியா துணிச்சலான விரிவான பதிலடி நடவடிக்கைகளை கட்டவிழ்த்துவிட்டுள்ளது. இந்தியா எடுத்துள்ள 7 வலுவான மற்றும் விரைவான நடவடிக்கைகள் பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கை செய்தியை அனுப்பியுள்ளன. பயங்கரவாதத்தை பழிக்கு பழி வாங்குவோம், இந்தியர்களின் ஒவ்வொரு உயிருக்கும் பாகிஸ்தான் விலை கொடுக்க வேண்டி இருக்கும் என்ற கடுமையான எச்சரிக்கையை இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுத்துள்ளது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பல வருடங்களாக எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களுக்கு இந்தியா பெரிய பதிலடியை கொடுக்காமல் விட்டிருக்கிறது. வெறும் அறிக்கைகள், கண்டனங்களுடன் இந்தியா நிறுத்தியிருக்கிறது. ஆனால் இது பழைய இந்தியா இல்லை, இது புதிய இந்தியா. பாகிஸ்தானுக்கு எதிராக தீர்க்கமான, தைரியமான மற்றும் உறுதியான நடவடிக்கையை இந்தியா இந்த முறை எடுத்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் பிற உயர் அதிகாரிகள் பங்கேற்ற பாதுகாப்பு அமைச்சரவை குழு கூட்டத்தில் 7 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு உள்ளன. 1960ஆம் ஆண்டின் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் உடனடியாக கைவிடப்படும். சிந்து நதி மற்றும் அதன் துணை நதிகளில் கிடைக்கும் நீர் பயன்படுத்த மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் அது ஆகும். உலக வங்கியால் ஏற்பாடு செய்யப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் இந்தியாவில் அமைந்துள்ள பியாஸ், ரவி மற்றும் சட்லெஜ் ஆகிய 3 கிழக்கு நதிகளின் நீரின் மீதான கட்டுப்பாட்டை இந்தியாவிற்கு வழங்கியது. அதே சமயம் 3 மேற்கு நதிகளான சிந்து, செனாப் மற்றும் ஜீலம் ஆகியவற்றின் நீர் மீதான கட்டுப்பாட்டை பாகிஸ்தானுக்கு வழங்கியது. இந்தியாவின் அமைந்துள்ள சிந்து நதியின் மொத்த நீரில் இதன் மூலம் சுமார் 30% இந்தியாவுக்கு கிடைத்தது. மீதமுள்ள 70% பாகிஸ்தானுக்கு கிடைத்தது. இதைத்தான் இந்தியா தடுத்துள்ளது. இந்த நதிகளின் நீர் இனி பாகிஸ்தானுக்கு கிடைப்பது கடினம். பாகிஸ்தான் இந்தியா இடையிலான ஒருங்கிணைந்த சோதனை சாவடியான அட்டானி பார்டர் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த வழியை பயன்படுத்தி முறையான ஒப்புதல்களுடன் சென்றவர்கள் மே 2025க்கு முன் அந்த வழியாக திரும்ப வேண்டும் என்று உத்தரவிட்டு உள்ளது. சார்க் விசா விலக்கு திட்டத்தின் கீழ் பாகிஸ்தானியர்கள் பலர் விசா பெற்று இந்தியாவிற்கு பயணம் செய்திருந்த நிலையில் இனி அப்படி அவர்கள் பயணம் செய்ய அனுமதிக்க மாட்டார்கள் என்றும், அதோடு பாகிஸ்தானியர்களுக்கு கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட விசாக்களும் ரத்து செய்யப்படுகிறது. விசாவின் கீழ் தற்போது இந்தியாவில் இருக்கும் எந்த ஒரு பாகிஸ்தானியரும் இந்தியாவை விட்டு வெளியேற 48 மணி நேரம் மட்டுமே காலக்கெடு கொடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் உயர் ஆணையத்தில் உள்ள பாதுகாப்பு, இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆலோசகர்கள் தனிநபர் அல்லாதவர் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். இதன் அர்த்தம் இத்தனை காலம் அவர்கள் தூதரக பணிகள் அடிப்படையில் இங்கே இருந்தனர். இனி அந்த அனுமதி அவர்களுக்கு கிடையாது. தனியாக இனி விசாவும் வழங்கப்பட மாட்டாது. இதனால் அவர்கள் உடனே வெளியேற வேண்டும். இதற்கு 1 வாரம் அதிகபட்ச கால அவகாசம் தரப்படும். அதேபோல் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய உயர் ஆணையத்தில் இருந்து இந்தியா தனது பாதுகாப்பு, கடற்படை, விமானப்படை ஆலோசகர்களை திரும்ப பெறுகிறது. அந்த பதவிகள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வெளியேற்றம் 3 மூத்த பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளை வெளியேற்றி இந்தியா நடவடிக்கை எடுத்துள்ளது. பாகிஸ்தான் தனது தூதரக ஊழியர்களின் எண்ணிக்கையை கிட்டத்தட்ட 45% குறைக்க வேண்டும் என்று இந்தியா உத்தரவிட்டுள்ளது. வாகாவில் நடக்கும் எல்லை கொண்டாட்ட நிகழ்வுகள், தினசரி நிகழ்ச்சிகள் அடியோடு குறைக்கப்பட்டு உள்ளது. இந்தியா இனி இது போன்ற அடையாள நட்பு சடங்குகளில் ஈடுபடாது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா மேற்கண்ட ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலம் மட்டுமின்றி இராணுவ நடவடிக்கைகள் மூலமும் பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இந்தியாவின் பெருமை மற்றும் இராணுவ பலத்தின் அடையாளமான INS விக்ராந்த் இப்போது அரபிக் கடலில் ரோந்து செல்கிறது. அதாவது பாகிஸ்தான் அருகே
கடலில் ரோந்து செல்கிறது. மத்திய பகுதியில் நடைபெற்று வரும் அக்ரமன் ராணுவ பயிற்சி இந்தியா எதற்கும் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்கிறது. INS சூரத்தில் இருந்து நிலப்பரப்பில் இருந்து வானத்தில் தாக்குதல்களை நடத்தும் சோதனைகளை வெற்றிகரமாக மேற்கொண்டு பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சியை கொடுத்து உள்ளது. இப்படிப்பட்ட அடுத்தடுத்து ராணுவ ரீதியாக பாகிஸ்தானை இந்தியா திணறடிக்க தொடங்கி உள்ளது. அதோடு ராணுவம் நடத்திய என்கவுண்டரில் லஷ்கர் கமாண்டர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். அவரின் இல்லங்கள் புல்டோசர் மூலம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. உள்ளூரில் இருந்து கொண்டு தீவிரவாத அமைப்புகளுக்கு உதவி வந்த அடில் தோக்கர், ஆசிப் ஷேக் ஆகியோரின் வீடுகள் இடிக்கப்பட்டு உள்ளன. தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அலிபாய் மற்றும் ஹிஷிம் முசா ஆகியோரின் ஓவியங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இவர்களை பற்றிய தகவல்களை தருபவர்களுக்கு ரூபாய் 20 லட்சம் பரிசு அறிவிக்கப்பட்டு உள்ளது. இந்தியாவின் இந்த நடவடிக்கைகள், இந்திய பிரதமர் மோடியின் இந்த முடிவுகள் வியாபாரம் அல்ல, இது ஒரு புதிய இந்தியாவின் அதன் அரசியலின் தொடக்கமாகும். பிரதமர் நரேந்திர மோடியின் கீழ் இந்தியா துணிச்சலான விரிவான பதிலடி நடவடிக்கைகளை கட்டவிழ்த்து விட்டுள்ளது. பயங்கரவாதத்தை பழிக்கு பழிக்கு வாங்குவோம், இந்தியர்களின் ஒவ்வொரு உயிருக்கும் பாகிஸ்தான் விலை கொடுக்க வேண்டி இருக்கும் என்று கடுமையான எச்சரிக்கையை இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுத்துள்ளதால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் போர் தொடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் இந்தியா தனது முப்படைகளும் தயார் நிலையில் வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.